மை சேனல். இன்றைக்கி நம்ம காராமணி பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். காராமணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் வந்துட்டு 2 சைட்லேயும் கார்னர் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பொடியாக கட் பண்ணிக்கணும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே கேரளாவில் தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. கடுகு போட்டுட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்து நாம் கட் பண்ணி வச்சுருக்க காராமணி பயிரையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். அடுத்து இதுக்கு தேவையான தேங்காய் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். நம்ம ஏற்கனவே அந்த பயிரில் நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லை. இதுலேயே நம்ம காரம் மஞ்சத்தூள்லாம் சேர்த்து பல்ஸ் மோடில் லைட்டாக இதை ஓட்டிக்கணும். ரொம்ப அரைக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் பார்த்துட்டிங்களா? இப்போ இதில் நல்லா தண்ணியெலாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம தேங்காயெலாம் போடும்போது எல்லா பொரியலுக்குமே போடலாம். சூப்பராக இருக்கும். அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் போட்டுட்டேன். இதை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்யூ.